பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கின்றேன் என்று சொன்ன தெய்வமே, பாதம் பணிந்து உம்மையை புகழ்ந்து உன் துதி பாடுகிறேன். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கின்றேன் என்று சொன்ன தெய்வமே, பாதம் பணிந்து உம்மையை புகழ்ந்து துதி பாடுகிறேன். கர்த்தரும் இரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் நியாயாதிபதியுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, பரிசுத்தவான்களே, இன்றைக்கு 28/7/2025 மாலை சரியாக 5:30 மணி. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய தெளிவான ஒரு வழி நடத்துதலின்படி கடந்த நாட்களிலே சேரன் மகாதேவி உயர்திரு மாவட்ட பதிவாளர் அலுவலகத்திலிருந்து எனக்கு அனுப்பப்பட்ட ஒரு நோட்டீஸ், அந்த நோட்டீஸில் குறிப்பிட்டிருந்தபடி இன்றைக்கு 28ஆம் தேதி பகல் சரியாக 11 மணிக்கு என்னை விசாரணைக்கு ஆஜராகும்படி எனக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தார்கள். ஆகவே அதற்காக இன்றைக்கு நான் கடந்து போனேன். தேவையான எல்லா ஆவணங்களையும் எடுத்துக்கொண்டு நான் கடந்து போனேன். போய் அலுவலகத்தில் அந்த மேனேஜர் அவங்கள பார்த்து அவங்கக்கிட்ட அந்த நோட்டீஸை காட்டினேன். உடனே அவங்க அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன இது பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. அப்புறம் உடனே என்னுடைய அந்த நோட்டீஸை இன்னொரு அலுவலகத்தில் கொடுத்து அந்த ஃபைலை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னாங்க. ஆகவே அந்த ஃபைலை எடுத்துகிட்டு வந்தாங்க. ஃபைலை எடுத்துகிட்டு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க. என்கிட்ட நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. ரொம்ப நேரம் பேசினாங்க. சரிங்களா? அந்த மேனேஜர் வந்து எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா பல வருஷமாக எப்போ நான் டிஆர் ஆஃபீஸுக்கு போனனோ, சரிங்களா, 2018-2016 போயிட்டுருக்கேன். அப்போலேருந்து அந்த மேனேஜர் தான் இருக்காங்க, மாறலை. அப்புறம் இன்னொரு அலுவலர் அவங்களும் மாறலை, மற்றவங்கெல்லாம் மாறிட்டாங்க. அவங்க 2 பேரும் மாறாமல் இருக்காங்க. ஆகவே அவங்களுக்கு என்ன நல்லா தெரியும். ஆகவே அந்த மேனேஜர் என்னை உட்கார வச்சு என்கிட்ட நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட பொறுமையாக உட்காந்து என்கிட்ட பேசினாங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, நாங்கள் என்ன இன்னும் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத ஒரு வாக்கு மூலமாக எழுதி என்கிட்ட கொடுங்க அப்படின்னாங்க. சரிங்களா? ஆகவே நான் வந்து அதன்படி அங்கே உட்காந்து எழுதினேன். வாக்குமூலமாக எழுதி 2 பக்கம் நான் என்ன எதிர்பார்க்குறேன், எனக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத எழுதி கையெழுத்து வச்சு எனக்கு ஒரு ஜெராக்ஸும் எடுத்துகிட்டு அவங்கக்கிட்ட கொண்டு கொடுத்தேன். அப்புறம் இன்றைக்கி தான் இந்த உயர்திரு டிஆர், அதாவது மாவட்ட பதிவாளர், அவங்க வந்திருந்தாங்க. அவங்கள பார்த்து அவங்ககிட்ட கூப்பிட்டு போனாங்க. என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த என்னுடைய வாக்குமூலத்தை அவங்கக்கிட்ட கொண்டு கொடுத்து அவங்கக்கிட்ட ரொம்ப நேரம் என்னை பற்றி சொன்னாங்க. வெளியே நான் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தேன். அவங்கக்கிட்ட என்னை பற்றி எல்லா விவரங்களையும் சொல்லி ஒரு 10 நிமிஷம் அவங்கக்கிட்ட பேசியிருப்பாங்க. பேசிவிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து என்னை கூப்பிட்டாங்க. அப்படின்னு அந்த போனேன். உயர்திரு டிஆர் அவங்கள பார்த்தேன். அவங்கக்கிட்ட நான் பேசினேன்.
அவங்கக்கிட்ட அந்த மேனேஜர் அவங்க தான் எல்லாமே விவரத்தையும் சொன்னாங்க. நான் எழுதியிருக்கிற அந்த வாக்குமூலத்தை படித்து பார்த்துட்டு அதை முடியும் அவங்க தான் அதை விளக்கி சொன்னாங்க. எல்லா டீட்டெயில்ஸும் சொன்னாங்க. நான் வந்து கிறிஸ்தவ திருமண பதிவாளராக இருக்கிறேன், யூசர் நேம் பாஸ்வேர்டு வாங்கியிருக்காங்க, எல்லா விவரத்தையும் சொன்னாங்க. அதனால் அவங்க இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கேட்டு நிறைய விவரத்தெல்லாம் கேட்டாங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஓகே நாங்கள் இதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அன்பானவர்களே, சரிங்களா? நான் அந்த விவரத்தெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், சரிங்களா? ஆனால் அன்றைக்கி போன காரியத்தை கர்த்தர் கிருபையாக வெற்றிகரமாக முடிக்க கிருபை செய்தார். ஆகவே தொடர்ந்து அதன் மேலே உயர்திரு டிஆர் அவங்க ரிப்போர்ட் அனுப்புவாங்க, அனுப்பி நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி அவ்வளோ விவரமாக என்கிட்ட கேட்டிருக்காங்க, டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஆகவே அது நடக்கும். ஆகவே அது ஒரு பக்கத்தில் நடக்கும். செய்ய வேண்டிய வேலைகளெல்லாம் நிறையா கோரிக்கைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒன்று ஒன்றா நிறைவேறி வரட்டும். அதுவரை நான் வந்து என்னுடைய பிழைப்பு ஓடணும்ல. ஆகவே நான் என்னால் செய்ய முடிஞ்ச ஒரு வேலை, சரிங்களா, அதுக்கு நான் போயிட்டுருக்கேன். அதில் வரக்கூடிய அந்த சம்பளத்தை வச்சு ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டில் போட்டு ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டை மெயின்டைன்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இது ஆமாம் அன்பானவர்களே. ஆகவே இன்றைக்கி நான் போன காரியத்தை ஆண்டவர் வெற்றிகரமாக முடிக்க செய்தார். நான் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக திரும்பி வந்து குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி போட்டேன். துவைச்சி போட்டு குளிச்சுட்டு வந்தேன். அன்பானவர்களே, இனிமே தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர், அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கின்றேன் என்று சொன்ன தெய்வமே, பாதம் பணிந்து உம்மையே புகழ்ந்து துதிப்பா